உங்கள் வாய்ஸ் ஆஃப் கோஸ்ட். கழுத்தை நெரிக்கும் காட்டேரி. மர்ணாபுரம்ன்ற ஊரில் இருக்கிற மக்கள் நடுராத்திரி ஆனால் வீட்டை விட்டு வெளியில் வர மாட்டாங்க. ஏன்னா அங்கே ஒரு காட்டேரி சுற்றுறதா சொல்கிறாங்க. அந்த ஊருக்கு போயிட்டு வரதெல்லாம் அந்த காட்டை தாண்டி தான் போகணும். அந்த ஊருக்கு வேலூர் மாவட்டத்திலிருந்து 4 பேர் கிளம்பி போகிறாங்க. அடுத்தது காலையில் அவங்க 4 பேரும் வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. மச்சான் வரியா? மரணபுரம்னு ஒரு ஊர் இருக்கான், போயிட்டு மரணபுரத்தை காமிச்சிட்டு வந்துடலாம். அவன் ஃபோனில் லொக்கேஷன் போடுறா. டேய், நமக்கு போகிறது அதில் ஒரு காடு தண்டனா போகணும், தெரியுமா உங்களுக்கு? சரி போலாம்டா. எல்லாருமே ரெடியாடா? கிளம்பலாமா? நம்ம தாஸோட காரில் தானே போகிறோம். எது அந்த தகர டப்பாவா? அப்படிலாம் சொல்லக்கூடாது, சாமி கண்ணை குத்திடும். அவங்க 4 பேரும் அந்த ஊருக்கு போகிறாங்க. டே ராஜ, அந்த ஃபோன் எடுத்துற பார்த்தாலும் ஃப்ரீ ஃபயரே ஆடுனுக்குற. டேய் ஏதாவது பாட்டை போடுறா. சரி போடுறேன்டா. டேய் பாட்டே வேணாண்டா. டேய் நீ வச்ச பாட்டில் நான் அவுட்டே ஆயிட்டேன்டா. டேய் நான் சாப்பிட்டே 1 மணி நேரம் ஆச்சுடா. ஏதாவது கடையாண்டா நிறுத்துங்கடா. எப்பா நம்ம பெரிய துறை சொல்லிட்டாருப்பா, நித்திரண்டா இப்போவே. அவங்க எல்லாரும் 1 மணிக்கு ரோட்டில் நிறுத்தி கடையை தேடுறாங்க. அங்கே ஒரு பாட்டி கடையை தவிர வேற ஒரு கடையும் இல்லை. அந்த ரோடு காலியாக இருக்குது. இந்த ஆயாவை பார்த்த உடனே இந்த சுரேஷ் ரொம்ப பயந்துடுறான். என்ன வேணும் பசங்களா? டே ராஜு வாடா, நம்ம கிளம்பிடலாம். சாப்பாடு கூட வேணும்டா. பசங்களா வந்து உட்காருங்க பசங்களா, உங்களுக்காக விதவிதமான சாப்பாடு இங்க இருக்கு. சரி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன், வாடா போய் சாப்பிடலாம். ஐயா என்ன நடக்குது? பசங்களா என்கிட்ட ரத்த சம்பந்தமான நிறைய உணவு இருக்கு பசங்களா. அப்துல் வந்து ரத்தமா அப்படின்னு நினைக்கும் போது அவன் கழுத்தை யாரோ பிடிச்சின்னு இருக்கிறாங்க. யாருன்னு அவன் பார்த்தா அந்த பாட்டி தான். சுரேஷ் எப்படியோ கஷ்டப்பட்டு ஓடி போய் அந்த ஆயாவோட கிச்சனை பார்க்குறான். அந்த இடத்துல மனுஷனோட ரத்தமும் குடலும் தொங்குது. பக்கத்தில் இடத்துல அப்துல்லோட தலை ஒன்று தொங்கப்பட்டு இருக்கு. பயந்து போன சுரேஷ் ஓட முயற்சி பண்ணுறான். ஓடும்போது எதிரில் அந்த பாட்டி பார்க்குறான். திடீர்னு அந்த ஆயா கழுத்தை நெரிக்கிற காட்டேரியாக மாறிடுறாங்க. சுரேஷ் கழுத்தை நெரிச்சு அந்த ஆயா அந்த சுரேஷை சாவடிக்கிறாங்க. கடைசியில் அவன் தலை, அந்த ஆயா சுரேஷோட தலையும் வெட்டி அப்துல் தலை பக்கத்தில் வச்சுட்டாங்க. அந்த கிச்சனில் போய் அவனுங்க 2 பேர் தலையும் மாலையாக கட்டி அந்த ஆயா கழுத்தில் போட்டுக்கினாங்க. எல்லாரும் பயந்துட்டாங்க. கடைசியில் மிச்சம் இருக்கிற நம்ம தாஸும் ராஜுவும் என்ன ஆனோன்னு தெரியணும்னா தொடர்ந்து வெயிட் பண்ணுங்க வாய்ஸ் ஆஃப் கோஸ்ட் தமிழ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எப்பயும் போடுற பேய் கதைகள் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் நம்ம பெல் பட்டனை ஆன் பண்ணி